ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு ஜெபம். நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களோடு பேசுங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அருமையானவர்களே, ஒரு சிறிய செய்தி உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். சில நிமிடங்கள் நம்ம எப்படி வாழணும் இந்த உலகத்தில், வாழ்க்கை குறித்து நிறைய காரியம் இருக்குது. இந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதான் கருத்து வசனம். இந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆவதற்கு முன்பாக அவர் ஒரு வக்கீலாக இருந்தார், லாயர் வக்கீலாக இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ் எனக்காக நீங்கள் வழக்காட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஏழை மனிதனோடு வந்தான். என்னப்பா உங்களுடைய கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பணக்காரன் சொன்னான், இந்த ஏழையை பார்த்து, இவன் என்னிடம் ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தான், எனக்கு தரவே மாட்டேங்கிறான். அதனால் நீங்கள் இவன் மேலே கேஸ் போடணும், கேஸ் போட்டு இவனை தண்டிக்கணும், இவங்கிட்ட இருந்து எனக்கு அந்த 5000 ரூபாயை நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னான். அந்த பணக்காரன் சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் ஆகிய வக்கீல் லாயர் அவரை பார்த்து, இந்த கேஸு செலவழிகிறதுக்கு எவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் கேட்டான். அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் ஆகிய லாயர், $10 ஆகும்பா, எனக்கு இந்த கேஸை நான் உனக்கு முடிச்சு கொடுக்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பணக்காரன் $10 எடுத்து ஆபிரகாம் லிங்கன் கையில் கொடுத்தாராம். இந்த $10 உங்கள் கையில் தருகின்றேன், இந்த வழக்கை எனக்கு முடித்து கொடுத்து விடுங்கள் என்று. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் ஆகிய இந்த லாயர் இந்த ஏழை மனிதனிடம் இந்த $10 கையில் கொடுத்தார். அந்த ஏழை மனிதன் வாங்கி கொண்டான். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் ஐயா அவர்கள் சொன்னார்களாம், இந்த $10 இருந்து $5 எடுத்து இந்த பணக்கார மனிதனிடம், நீ கடன் வாங்கினாய் அல்லவா, அவனிடம் இந்த $5 கையில் கொடு என்று சொன்னாராம். உடனே அந்த ஏழை மனிதன் $10 இருந்து $5, அது 5000 ரூபாய் எடுத்து அந்த 5000 ரூபாயை அந்த பணக்காரனிடம் கொடுத்து, இதோ என் கடன் தீர்ந்து விட்டது என்று சொன்னாராம். உடனே ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், வழக்கு முடிந்து விட்டது, இந்த கேஸ் முடிந்து விட்டது, உனக்கு வர வேண்டிய 5000 உனக்கு வந்து விட்டது என்று சொல்லிட்டு இந்த ஏழை மனிதனை பார்த்து, இந்த 5000 ரூபாயை நீ வைத்து நீ தொழில் செய்து வாழ்ந்து கொள், இனி கடன் வாங்காதே என்று சொன்னாராம். எவ்வளோ அழகாக இந்த காரியம் ரொம்ப ஈஸியாக முடிந்து விட்டது அல்லவா. இதனுடைய மாறல் என்ன அப்படின்னா, உனக்கு நன்மை செய்வதற்கு உனக்கு திராணி இருக்கின்றது. நீ லாயராக இருக்கின்றார் ஆபிரகாம் லிங்கன், அவரிடம் ஏற்கனவே நிறைய பணம் இருக்கின்றது. இப்போ இந்த கேஸை எப்படி வழக்காடுவது, இதை ஈஸியாக முடித்து விட்டார். அவருடைய நன்மையான காரியத்தில் இருந்து இந்த ஏழையினுடைய நியாயத்தை லகுவாக ஈஸியாக முடித்து இவனுக்கு விடுதலை கொடுத்து விட்டார், அவனுக்கு பணம் திரும்பி கிடைத்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் இப்படித்தான் மன்னிக்க வேண்டியவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு நன்மை செய்ய சக்தி இருக்கும்போது அதை நாம் மற்றவர்களுக்கு செய்து சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக வழக்காடி நம்மை ரட்சித்து நம்ம குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்னியுங்கள், உங்களுக்கு நன்மை செய்ய சக்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாராவது ஹெல்ப்புக்கு வந்தால் கண்டிப்பாக பண உதவியோ சரீர உதவியோ கூட போகணுமோ ஏதாவது ஒன்றை செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வீர்களா? God bless you.